வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இதுக்கு முதல் வீடியோ என்ன விஷயம் பார்த்தாங்க, இணையாட்சி என்ற விஷயம் பார்த்தாங்க. சரியா? இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல் எதிருறவு உண்மை என்ற விஷயம் பார்க்க போறோம். சரியா? பல் எதிருறவு உண்மை அல்லது மடங்கு எதிருறவு உண்மை. சரியா? பல் எதிருறவு உண்மை அல்லது மடங்கு எதிருறவு உண்மை. சரியா? பல் எதிருறவு உண்மை அல்லது மடங்கு எதிருறவு உண்மை. சரியா? கவனிச்சு கொள்ளுடா, கவனிச்சு கொள்ளு. பொறுமையா தான் சொல்லுவேன், வடிவா கவனிச்சு கொள்ளு. சரியா? உங்களுக்கு தினப்படியே எல்லாம் வழியா சொல்ல போறேன். படத்தை இல்லை, திரும்ப திரும்ப பார்க்கலாம். வீடியோ கிளாஸ் தானே. சரியா? ரைட். உனக்கு இதுக்கு முதல்ல இணையாட்சி என்ற விஷயத்துல, சரியா? இதுக்கு முதல்ல இணையாட்சி என்ற விஷயத்துல உனக்கு என்னடா படிப்பிச்சு நான் ஞாபகம் இருக்குதா? IA என்றதும் IB என்றதும் IA, IB இவர்கள் ரெண்டு பேரும் என்னடா சம அளவு ஆட்சியான சம அளவு தோற்றம், அதாவது ரெண்டுமே பூரணமா வெளிப்படுத்தக்கூடிய ஆட்சியான இது. ரெண்டுமே ஆட்சியான. இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. பொறுமையா பாப்போம், யோசிக்கலாம். சரியா? ரைட். கவனிச்சு கொள்ளடா. மெண்டல் சொன்ன கதை என்ன? எந்த ஒரு இயல்புக்குமே ஆட்சியான உண்டு. ஏன்னா ஆட்சியான உண்டு, அதே நேரத்துல பின்னடைவான ஒரு எதிர்வு. ஏன்னா ஆட்சியான ஒரு எதிர்வுருவம், ஏன்னா எந்த ஒரு இயல்புக்கும் ஆட்சியான ஒரு எதிர்வுருவம் பின்னடைவான ஒரு எதிர்வுருவம் காணப்படும். எந்த ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கும் ரெண்டு வேறுபட்ட எதிர்வுகள் காணப்படும் என்று மெண்டல் சொன்னவர். ஏன்னா ஒரு இயல்பை தீர்மானிக்க போறோம் என்று சொன்னார். உதாரணத்துக்கு தாவர உயரம். இதை தீர்மானிக்க போறோம் என்றால் இதுக்கு ரெண்டு வேறுபட்ட எதிர்வுகள் இருக்குமா? ஏன்னா ஒன்று ஆட்சியா இருக்குமா, மற்றது என்ன பின்னடைவா இருக்குமா? ஏன்னா ஒன்று ஆட்சியா இருக்குமா, மற்றது என்ன பின்னடைவா இருக்குமா என்று சொல்லி மெண்டல் சொன்னவர். சரியா? இது மெண்டல் சொன்ன கதை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல்ல அதாவது என்ன பல் எதிர் உண்மை என்ற விஷயத்துக்கு முதல்ல நாங்க என்ன படிச்சோம்? மெண்டலியன் அல்லாத தலைமுறை உரிமைக்குள்ள பல் எதிர் உண்மை என்றது மூன்றாவது. ஏன்னா மூன்றாவது. இதுக்கு முதல்ல என்ன படிச்சோம்? இணையாட்சி என்ற விஷயம் படிச்சாங்க. இந்த இணையாட்சி என்ற விஷயத்துல என்னடா இருந்தது? இணையாட்சியில என்ன இருந்தது? IA, IB இந்த ரெண்டு எதிர்வுமே என்ன மாதிரி இருந்தது? ஆட்சியானது. ரெண்டுமே ஆட்சியானது. இங்க பின்னடைவான எதிர்வு என்ற ஒரு விஷயம் கதைக்கு இல்லை. ஏன்னா பின்னடைவான எதிர்வு என்ற விஷயம் கதைக்கு இல்லை. இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தாங்க? உதாரணம் என்ன பார்த்தாங்க? AB குருதி வகை, AB குருதி கூட்டம். சரியா? AB குருதி கூட்டம். இதுக்கு உதாரணமா AB குருதி கூட்டம் பார்த்தாங்க. என்ன இதுக்கு உதாரணமா AB, அதாவது இணையாட்சி என்ற விஷயத்துக்கு உதாரணமா AB குருதி கூட்டம் பார்த்தாங்க. இங்க ரெண்டுமே ஆட்சியா இருந்தது. சரியா? இந்த விஷயம் ஏன் கதைக்கிறேன்டா, இவருக்கும் தொடர்பு இருக்கு, அதனாலதான் கதைக்கிறேன். சரியா? கவனிச்சு கொண்டு. ரைட். அடுத்ததா இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால் பல் எதிர்வு உண்மை. பல் எதிர்வு உண்மை என்றால் என்ன விஷயம் என்றால் ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு என்ன சொன்ன கதை என்னடா? ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு இரண்டு எதிர்வுகள் இருக்கும் என்று சொன்னவர். ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு எதிர்வுகள் இருக்கும் என்று சொன்னவர். ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு இரண்டு எதிர்வுகள் இருக்கும் என்று சொன்னவர். அது ஒன்று ஆட்சியா இருக்கும், மற்றது பின்னடைவா இருக்கும் என்று சொன்னவர். சரியா? ரைட். ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு எதிர்வு இருக்கும் என்று சொன்னவர். என்ன ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு எதிர்வு இருக்கும் என்று சொன்னவர். இங்க என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா இந்த மடங்கு, அதாவது பல் எதிர்வு மடங்கு எதிர்வு என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, சரியா, ரெண்டுக்கு மேல குறித்த ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு குறித்த ஒரு பரம்பரையில ரெண்டுக்கு மேற்பட்ட எதிர்வுகள் காணப்பட போகுது. ரெண்டுக்கு மேற்பட்டது. சரியா? ரெண்டுக்கு மேற்பட்டது. இங்க ரெண்டு தான் இருக்கலாம் என்று யார் சொன்னது? மெண்டல் சொன்னது. மெண்டல் சொன்ன கதை என்ன? ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு எதிர்வுகள் மாத்திரம் தான் காணப்படலாம் என்று மெண்டல் சொன்னது.
ஏன்னா அதுல ஒன்று ஆட்சியா இருக்கு மற்றது பின்னடைவா இருக்கும்னு சொன்னார். ஆனால் இங்க பல்லெதிரொருமையில் என்ன வாதி என்று சொன்னால் பல எதிரொருக்கள் இருக்க போகுது. பல எதிரொருக்கள் அதான் பல் எதிரொரு. பல எதிரொரு இருக்க போது என்னது கேட்டால் ஒரு குறித்த ஒரு இயல்புக்கு பொறுப்பாக இருக்க போகுது. குறித்த ஒரு இயல்புக்கு பொறுப்பாக இருக்க போகுது. ஒன்றுக்கு அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட எதிர்வு என்று சொன்னது ரெண்டு தான் இருக்கலாம். ஆனால் இங்க ரெண்டுக்கு மேலே இருக்க போகுது. அதுதான் விஷயம். சரியா? அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு உதாரணம் என்னென்ன வாதி என்று சொன்னால் இதற்கு உதாரணம் ஏ பி ஓ குருதி வகை. ஏபிஓ குருதி வகை. நான் உனக்கு முதல் ஸ்டார்ட்ல சொல்லிக்க இந்த இடத்துல எழுதினான். என்ன எழுதினான்? மனிதன்ல ஏ வகை குருதி இருக்கலாம், பி வகை குருதி இருக்கலாம், ஏபி வகை குருதி இருக்கலாம், ஓ வகை குருதி இருக்கலாம். இதுல நாங்கள் முதல் 3 பேரை பற்றியும் கலைச்சினாங்க. ஏன்னா முதல் 3 பேரும் இந்த மாதிரி உருவாகலாம் கலைச்சினாங்க. ஆனா இவரை பற்றி ஒன்றுமே கலைக்கல. அது ஏன் அந்த இடத்துல கலைக்கிறால் அவரை பற்றின விஷயம் இங்கதான் இருக்கு. சரியா? கவனிச்சு கொண்டு. சரியா? இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனித குருதியை மனிதனுக்கு தேவையான 4 வகை குருதி தானே. இந்த குருதியை தீர்மானிக்கிறதுக்காக வேறுபட்ட வகையான எதிரொருக்கள் இருக்க போறோம். அதுல ஒரு ஆள் தானடா ஐஏ. முதலே வந்த இதுல ஐஏ. அடுத்த ஆள் ஐபி. சரியா? அங்க சொன்ன அதே கதை தான். ஐஏன்றது அதுல மேற்பரப்புல ஆர்பிசி மேற்பரப்புல ஐக்ளோடினோஜன் அதாவது இந்த ஆர்பிசி மேற்பரப்புல கிளைக்கோபுரதம் பெறப்போகுது. ஐக்ளோடினோஜன் ஏ என்ற கிளைக்கோபுரத்தை உருவாக்க போறதுக்கான நொதியம், அதாவது ஏ வகை கார்போஹைட்ரேட்டை உருவாக்க போறதுக்கான நொதியத்தை உருவாக்குற காரணி தான் இவர். அதே போல பி என்ற கார்போஹைட்ரேட்டை உருவாக்க போறதுக்கான நொதியத்தை உருவாக்குற எதிர்வு தான் ஐபி. இதில் 2 பேருமே ஆட்சியானார்கள். 2 பேருமே பூரணமா வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். அதே நேரத்தில் ஆட்சியானார்கள். இதே நேரத்துல ஏபிஓ குருதியில இவர்களுக்கு பின்னடைவா ஒரு ஆள் இருப்ப. இது சிமோல் ஐ. கேபிட்டல் சிமோல் தெரியும். பின்னடைவா ஒரு ஆள் இருப்ப. சரியா? இது சிமோல் ஐ இப்படிதான் வருது. எழுதி போனா அதுக்கு மேல எழுத அழிஞ்சிச்சா? சரியா? ரைட். சரியா? சிமோல் ஐ இருக்க போற. சரியா? இவருக்கு பின்னடைவான இதா சிமோல் ஐ இருக்க போற. அதுதான் இங்க இருக்க போற 3வது எதிர்வு. சாதாரணமா முதல்ல இருந்த போல 2 பேர் இருக்கணும். 3வது அவரால் இருக்க போற யார் என்றால் சிமோல் ஐ. சரியா? சிமோல் ஐ என்ற ஒரு பின்னடைவான எதிர்வு இருக்க போற. இவர் வந்தால் அதாவது புறப்புரிமை அமைப்புல அதாவது எதிர்வா இவர் வந்தால் சிமோல் ஐ வந்தால் எந்த வகையான நொதியத்தையும் வகை குறிக்க மாட்டேன். எந்த வகையான கார்போஹைட்ரேட்டை உருவாக்குறதுக்கான நொதியத்தையும் வகை குறிக்க மாட்டேன். அவர் வந்தால் ஒன்றையும் உருவாக்க மாட்டேன். ஒன்றையும் உருவாக்காடி என்ன? 0. அதுதான் ஒன்றுமே இல்லை. அப்போ ஓ வகை குருதி. சரியா? சாதாரணமா ஐஏ என்று வந்தால் என்ன வகை குருதி? ஐஏ என்று வந்தால் என்ன வகை குருதி? கொஞ்சம் யோசிப்பேன். இது என்ன? ஏ வகை குருதி முதலே பார்த்தாச்சு. சரியா? ஏ வகை. ஐபி என்று வந்தால் என்ன லாபு? முதலே பார்த்த விஷயம் என்ன? பி வகை குருதி. ஏன்னா அதே போலடா ஐபி என்று வந்தால் என்னடா? ஐபி என்று வந்தால் என்ன? ஏபி வகை குருதி. இங்க இவர்களுக்கு மேலதிகமா இன்னும் கொஞ்சம் பேர் உருவாகலாம். இங்க முதல் இவள் 2 பேரும் தான் எதிர்வாயிருந்தது. இப்ப 3வது அவரால் வந்துட்டாங்க சொன்னால் புறப்புரிமை அமைப்புகள் வடிவம் கூறுறதுக்கான சாத்திய கூறு கூடிட்டு நிகழ்தாக கூடிட்டு அப்ப என்ன வரலாம்? இங்க இப்படி ஒன்று உருவாகலாம். ஐஏ சிமோல் ஐ இப்படி ஒன்று உருவாகலாம் இல்ல புறப்புரிமை அமைப்பு. அதே போல ஐபி சிமோல் ஐ இப்படி ஒன்று உருவாகலாம் இல்ல. அதே போல சிமோல் ஐ என்று உருவாகலாம். யோசிச்சுப்ப இவர் என்ன குருதி? கொஞ்சம் யோசிச்சுப்ப. வீடியோ படிக்க கொஞ்சம் யோசிச்சுப்ப. இதுல பார்த்து என்ன சொன்னால் எனக்கு விளங்கம் ஐஏ இருக்கிறார். ஐஏன்றது ஆட்சியான காரணி. அதே மாதிரி சிமோல் ஐ என்றது பின்னடைவான காரணி, மறைக்கப்பட போறார். அவரால் சிமோல் ஐயால எந்த வகையான கார்போஹைட்ரேட்டையும் உருவாக்க முடியாது. அதே போல ஐஏயால ஏ வகையை உருவாக்க முடியும்.
அப்ப இப்படி ஒரு புறப்படிம அமைப்பு வார மனிதன் வந்து என்ன வகையான குருதியை வச்சிருப்ப? ஏ வகை குருதியை வச்சிருப்ப. ஏ வகை குருதியை வச்சிருப்ப. அப்ப சிமோ அதாவது ஐ பி சிமோல் ஐ என்று வந்தால் ஐ பி சிமோல் ஐ என்று வந்தால் அங்க என்ன பி வகை கார்போஹைட்ரேட் உருவாக்குறதுக்கான காரணி இருக்குது. ஐபி சிமோல் ஐல ஐபி சிமோல் ஐல பி வகை கார்போஹைட்ரேட் உருவாக்குறதுக்கான காரணி இருக்குது. அதே சமயத்துல என்ன சிக்கல்? அதே சமயத்துல என்ன சிக்கல்? சிமோல் ஐ வந்து என்ன எதையுமே உருவாக்க மாட்டேன். இவர் என்ன பி வகையை உருவாக்குவார். இவர் எதையுமே உருவாக்க மாட்டேன். அப்ப என்ன அங்க பி வகை குருதி மட்டும்தான் உருவாகலாம். அப்ப இங்க பி வகை குருதி மாத்திரம் தான் உருவாகலாம். அதே போல சிமோல் ஐ இருந்தா என்ன இவரும் ஒன்றே உருவாக்க போறது இல்ல, இந்த சிமோலையும் ஒன்றே உருவாக்க போறது இல்ல, ஒன்றையும் உருவாக்க போறது. அப்ப என்ன எந்த வகையான கார்போஹைட்ரேட்டும் இந்த அமைப்புல உருவாகாது. இந்த புறப்படிம அமைப்பு உள்ள ஒரு மனிதன் பிறந்தால் இவருக்கு வந்து என்ன எந்த வகையான கார்போஹைட்ரேட்டும் உருவாகாது. அப்ப அவருடைய குருதி என்ன மாதிரி இருக்கும்? ஓ வகையா இருக்கும். அவருடைய குருதி ஓ வகையா இருக்கும். சரியா? ரைட். அப்ப இவர் என்ன பி வகை, இவர் என்ன ஓ வகை. சரியா? இவர் என்ன ஓ வகை. ரைட். இதுதான்டா இரண்டாவது விஷயம். முதலாவது விஷயம் என்ன? பல்லெதிரு உண்மை என்று சொன்னால் என்னடா விஷயம்? ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரொலிகள், சாரி இரண்டுக்கு மேற்பட்டது, ஏற்கனவே ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கு மேலே இருக்க போகுது. சரியா? ரெண்டுக்கு மேற்பட்ட எதிரொலிகள் இருந்து ஒரு இயல்பை தீர்மானிக்கிறது பொறுப்பா இருக்கணும். மென்ன சொன்ன கதை என்ன? ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் பொறுப்பா இருக்கணும், ரெண்டு காரணி தான், ரெண்டு எதிரொலிகள் தான் பொறுப்பா இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மனிதன் குருதியை தீர்மானிக்கிறதுக்கு மொத்தமாக 3 எதிரொலிகள் தேவைப்படுகின்றன. அதே சமயத்தில் 2 எதிரொலிகள் வந்து என்ன மாதிரி இருக்குது? அதே சமயத்தில் 2 எதிரொலிகள் என்ன மாதிரி இருக்கு? வினையாட்சிக்குரிய ஏதாவது இருக்குதா? சரி, அதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சமள ஆட்சி உள்ளார்களா இருக்கணும். இந்த ரெண்டுமே சமள ஆட்சி உள்ளார்களா இருக்கணும். ஐஏயும் ஐபியும் சமள ஆட்சி. அதுதான் நான் முதல் வினையாட்சிக்கு உதாரணமா வந்தது. வினையாட்சிக்கு உதாரணம் வரைக தெளிவா எழுதணும். என்ன மாதிரி எழுதணும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஏபி அதாவது அதுக்கு முதல்ல இப்படி விளக்கமா சொல்லணும். எல்லாம் வினையாட்சிக்கு உதாரணம் கேட்டால் வினையாட்சிக்கு உதாரணம் வரைக்க எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னால் மனிதனின் தானே ஆட்டோமாட்டில தானே. அப்ப மனிதனின் ஏபி வகை குருதி, ஏபி குருதி கூட்டம், ஏபி குருதி கூட்டம். அதே போல இது வினையாட்சிக்கு இது என்னது? அடுத்தது பல் எதிரொருமை அல்ல மடங்கு எதிரொருமைக்கு உதாரணமாக கேட்டால் என்ன எழுதணும்? மனிதனின் ஏ பி ஓ இவர்கள் 2 பேரும் மட்டும் வந்தால் அது வினையாட்சி. 3 பேருமே சேர்ந்து வந்தால் அது என்னடா? பல் எதிரொருமை, ஏ பி ஓ குருதி கூட்டம். என்னடா போ ஏன் கொஞ்சம் யோசிப்ப. ஏன் இதுல வந்து ஏபி குருதி வாரதுக்கு ஐஏ ஐபி இந்த 2 பேருமே காணும், இந்த 2 எதிரொலியுமே காணும். ஆனால் ஏபிஓ குருதி உருவாகணும் என்று சொன்னால் யார் தேவை? ஐஏ தேவை. ஏன்னா ஏ வகையை வழிகாட்டுறதுக்கு ஐஏ தேவை. அதே போல ஐபி தேவை. பி வகையை வழிகாட்டுறதுக்கு ஐபி தேவை. அதே போல பின்னடைவான நிலை கொண்ட உருவாக்கி ஓ வகையை உருவாக்கத்தானே வேணும். அதுக்கு சிமோல் ஐ தேவை. அப்ப என்ன 2க்கு மேல வருது. மென்ற சொன்ன கதை புழைக்குது. என்ன மென்ற சொன்ன கதை இங்க புழைக்குது. சரியா? ரைட். அப்ப கொஞ்சம் நோட்ஸ் எழுதி போட்டு பாப்போம். சரியா? கீழே எழுதி கொள்ளடா. ஹெடிங் போர்டு பல்லெதிரு உண்மை அல்லது மடங்கெதிரு உண்மை. பல்லெதிரு உண்மை அல்லது மடங்கெதிரு உண்மை. சரியா? பல்லெதிரு உண்மை அல்லது மடங்கு எதிர் உண்மை. சரியா? ஹெடிங்க போட்டு எழுது. குறித்த ஒரு ஒழுக்கில் மேல ஹெடிங் போட்டு தானே 3 போட்டிருப்பாய். பல் எதிர் உண்மை அல்லது மடங்கு எதிர் உண்மை. அது கீழே எழுது. குறித்த ஒரு ஒழுக்கில் காணப்படுகின்ற பரம்பரை அலகு ஒன்றானது 2க்கு மேற்பட்ட எதிரொலிகளை கொண்டிருக்கும் தோற்றப்பாடானது
பல் எதிரொரு உண்மை எனப்படும். பல் எதிரொரு உண்மை எனப்படும். சரியா? ரைட். சாதாரணமா என்னடா ஒரு நிலமொருத்தம் வேண்டாம். அதுல என்ன ஒரு ஒழுக்குல ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கான காரணி இருக்கும் சொன்னவர். என்ன மென்டல் சொல்லுவார், ஒரு அதாவது ஒரு நிலமொருத்தத்துல ஒரு ஒழுக்கில குறிப்பிடப்பட்ட ஒரு ஒழுக்கில ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு காரணி இருக்கும். அந்த காரணிக்கு தான் என்ன பெயரடா? பரம்பரை அலகு. அந்த காரணிக்கு தான் என்ன பெயர்? பரம்பரை அலகு. ஒரு காரணி ஒன்று இருக்கும், காரணி இருக்கும். அந்த காரணிக்கு தான் என்ன பெயர்? பரம்பரை அலகு. பரம்பரை அலகு என்று சொன்னவர். அந்த பரம்பரை அலகுல அந்த இயல்புக்கு பொறுப்பாக இரண்டு வேறுபட்ட மாற்று வடிவங்கள் இருக்கும். அந்த இயல்புக்கு பொறுப்பாக இரண்டு வேறுபட்ட மாற்று வடிவங்கள் இருக்கும். அதுக்கு தான் என்னடா பெயர்? எதிருரு. எதிருரு. ஏன்னா ரெண்டுக்கு வேறுபட்ட மாற்று வடிவம் இருக்கும். அதுக்கு தான் பெயர் எதிருரு. அதுல ஒன்று என்னவா இருக்குமா? ஆட்சியா இருக்குமா? ஒன்று ஆட்சியா இருக்குமா, மற்றது பின்னடைவா இருக்குமா? ஏன்னா ஒன்று ஆட்சியா இருக்குமா, மற்றது பின்னடைவா இருக்குமா? இது மென்டல் சொன்ன கதை. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஓகே சொன்னபடி நிலமொருத்தம் இருக்குது, நிலமொருத்தத்துல பரம்பரை அலகு இருக்குது. பரம்பரை அலகுல எதிரொரு வந்து 3 பேரை அடிக்கணும். 3 பேரை அடிக்கணும். 2க்கு மேலே இருக்கு. சரியா? 2க்கு மேலே இருக்கு. என்ன சொன்னா 2 தான் இருக்கு. ஆனா இங்க 2க்கு மேலே இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு சைட்ல IA இருக்கலாம், அதே சைட்ல இங்க அதே டைம்ல இங்காலையும் இருக்கலாம், IA இருக்கலாம், அல்லது IBயும் இருக்கலாம், அல்லது சிமோல் ஐயும் இருக்கலாம். யார் வேணும்னாலும் இருக்கலாம். அதே போல இங்காலையும் IA மட்டும்தான் இருக்கணும் இல்லை, IBயும் இருக்கலாம், சிமோல் ஐயும் இருக்கலாம். இந்த 3ல யார் வேணும்னாலும் இருக்கலாம். அதே மாதிரி மற்ற சைட்லயும் 3லயும் யார் வேணும்னாலும் இருக்கலாம். சரியா? ரைட். அது கீழே எழுதிக்கொள்ளடா. கீழே எழுதிக்கொள்ளு. இதனால் இவ் எதிரொருக்களின் யாதேனும் இரண்டினது சேர்க்கை காரணமாக அங்கியின் தோற்ற அமைப்பு தீர்மானிக்கப்படும். அங்கியின் தோற்ற அமைப்பு தீர்மானிக்கப்படும். 2 பேர்ட்ட சேர்க்கை காரணமாக தோற்ற அமைப்பு தீர்மானிக்கப்படும். அதுதான் இவர் 2மே சிமோலா, 2மே கேபிட்டல் ஏ வந்திருந்தால் ஏ வகையாக வரும். சோரி தான் எழுதுவோம். நிலமொருத்தம் அதாவது எதிர கூட இருக்குன்றதுக்காக இப்படி எழுதலாதானே? IA சிமோல் ஐ இப்படி எழுதலாதானே? 3 பேரை சேர்த்து. ஏன் இங்க 2 இடம் தான் இருக்குது. யாரோ 2 பேர் தான் இருக்கலாம். 3 பேர் இருந்துட்டு போகட்டும். 3 எதிர வேறுபட்ட வடிவங்கள் 3 இருக்கலாம். ஆனால் இடம் வந்து என்ன? 2 தான் இருக்கு. ஒரு ஆள் வந்து ஒரு டைம்ல வெளியே நிக்க தான் வேணும். 2 பேர் இருக்க ஒரு ஆள் ஒரு டைம்ல வெளியே நிக்க தான் வேணும். ஏன்னா இங்கேயும் ஐஏன்னு போட்டு இங்க ஐஏன்னு போட்டால் இந்த சிமோல் ஐ எங்க போடுறது? கொண்டு வேற ஒரு இடத்துல போடுறதா? அப்படி இல்லை தானே? ரைட். இந்த இடத்துல அப்படி இல்லை. சரியா? ரைட். என்ன எழுதினி? இதனால் இவ் எதிரொருக்களின் யாதேனும் இரண்டினது சேர்க்கை காரணமாக அங்கியின் தோற்ற அமைப்பு தீர்மானிக்கப்படும். அதுக்கு கீழே போட்டுக்கொண்டு உதாரணம் ஏபியோ குருதி வகை. உதாரணம் ஏபியோ குருதி வகை. உதாரணம் ஏபியோ குருதி கூட்டம். ஏபியோ குருதி கூட்டம் என்று போடும். குருதி வகை என்று போடுறது பார்க்க குருதி கூட்டம். சரியா? குருதி கூட்டம். குருதி கூட்டம் என்று போட்டுக்கொள்ளு. ஏபியோ குருதி கூட்டம். சரியா? கீழே எழுது. இது தனியான பரம்பரை அலகு ஒன்றினது IA IB சிமோல் ஐ. IA, IB, சிமோல் ஐ ஆகிய 3 வேறுபட்ட எதிரொருக்களினால் தீர்மானிக்கப்படும். அடுத்தது இவற்றுள் IA, IB ஆகியன வினையாட்சிக்குரிய எதிரொருக்கள் ஆகவும் IA, IB ஆகியன வினையாட்சிக்குரிய எதிரொருக்கள் ஆகவும் IA, IB ஆகியன வினையாட்சிக்குரிய எதிரொருக்களாகவும் சிமோல் ஐ ஆனது பின்னடைவான எதிரொருவாகவும் காணப்படும். அதாவது என்ன விஷயம் என்றால் இந்த IA, IB 2 பேருமே என்னடா? 2 பேருமே ஆட்சி. சரியா? அதான் சொல்ல வர 2 பேருமே ஆட்சி, சமனான ஆட்சி.
இணைய ஆட்சி ரெண்டு பேருமே இணைஞ்சு ஆட்சி செய்யணும் இணையான ஆட்சி சரி ஒரு ராஜ்யத்தை ரெண்டு பேருமே ஆட்சி செய்யணும் அது ரெண்டு வேறுபட்ட ஆட்சி செய்யணும் ரெண்டுமே ஆட்சி அது சரியா அடுத்த எழுதி கொண்டு எனவே இவ்வெதிர்களினால் பின்வரும் நான்கு வேறுபட்ட வகையான தோற்ற அமைப்புகள் தீர்மானிக்கப்படும் பின்வரும் நான்கு வேறுபட்ட வகையான தோற்ற அமைப்புகள் தீர்மானிக்கப்படும் பிராக்கெட்ல போடு A வகை குருதி B வகை குருதி AB வகை குருதி O வகை குருதி பிராக்கெட்ல போடு A வகை குருதி B வகை குருதி AB வகை குருதி O வகை குருதி பிராக்கெட்ல போடு அடுத்து எழுதி கொண்டு முதல்ல வீடியோ இருக்க ஃபுல்லா பேக் நோட்ஸ் வரைக்கும் பரவாயில்ல வீடியோ இருக்க ஃபுல்லா பேக் சரியா பார்த்து போடு அடுத்த நம்ம என்ன செய்யணும் சொன்னால் புஷ் பண்ணி நோட்ஸ் எழுதி கொண்டு போ சரியா புஷ் பண்ணி நோட்ஸ் எழுதி கொண்டு போ ஏனென்றால் அழுப்படிக்கும் சில சமயங்களில் புஷ் பண்ணி நோட்ஸ் எழுதுறது திருப்பி ஒன் பண்ணுறது வந்து அழுப்படிக்கும் நீ என்ன செய்யணும் சொன்னால் ஒருக்கா ஃபுல்லாக பேக் திருப்தியாக இருந்து பேக் சின்ன வீடியோ தானே திருப்தியாக இருந்து 2 மணி கிளாஸ் 2 மணி ஒரு பயாலஜி கிளாஸ் போயின்னு வச்சுக்கொண்டு திருப்தியாக இருந்து ஆனால் 2 மணி 2 தரம் படிக்கிறார் ஒரு விஷயத்தில் 2 தரம் படிக்கிறார் அப்போ என்ன மறைக்கிறது எல்லாம் தவற வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியாக குறையும் ஏன்னா அப்போ 2 தரம் படிக்க மணி எவ்வளோ கொண்டு முதல் தரம் படியாப்ப அடுத்த தரம் நோட்ஸ் எழுதி கிராய்ச்சி கொண்டு போ மேன மார்க்ஸ் செய் நல்ல மார்க்ஸ் வரும் அதை விட்டு போட்டு உலல் கதையில் கதைச்சு கொண்டு சும்மா இருந்தால் வராது சரியா ரைட் அடுத்து எழுதி கொண்டு ஒருவரின் புறப்புரிமை அமைப்பு கீழே எழுதி கொள்ள அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸுக்கு கீழே எழுதி கொண்டு ஒருவரின் புறப்புரிமை அமைப்பு வேற கலராக பரவாயில்ல சும்மா ஒருவரின் புறப்புரிமை அமைப்பு IAIA அல்லது IA சிமோலை ஆக உள்ள போது IA அல்லது ஸ்ட்ரோக் போடாம குறியீடு நினைச்சு கொள்வாங்க IA அல்லது IA சிமோலை ஆக உள்ள போது RBCயின் மேற்பரப்பில் கார்போஹைட்ரேட் A வகை மட்டும் காணப்படும் கார்போஹைட்ரேட் A வகை மட்டும் காணப்படும் இவர்கள் A வகை குருதி உள்ளவராக இருப்பர் துறந்தெழுது இவர்கள் A வகை குருதி உள்ளவராக இருப்பர் அடுத்தது புறப்புரிமை அமைப்பு IB அல்லது IB சிமோலை ஆக உள்ள போது RBCயின் மேற்பரப்பில் B வகை கார்போஹைட்ரேட் மாத்திரம் காணப்படும் இவர்கள் B வகை குருதி உள்ளவர்களாக இருப்பர் அடுத்தது IA மூன்றாவது சொல்லிக்கொள்ள IA IB ஆக காணப்படும் போது இணையாட்சி காரணமாக ரெண்டுமே ஆட்சி இணையாட்சி காரணமாக RBCயின் மேற்பரப்பில் இருவகை கார்போஹைட்ரேட்டுகளும் சம அளவில் காணப்படும் இவர்கள் AB வகை குருதி உள்ளவர்களாக இருப்பர் சரியா இவர்கள் AB வகை குருதி உள்ளவர்களாக இருப்பர் அடுத்தது நாலாவது விஷயம் எழுதிக்கொண்டு புறப்புரிமை அமைப்பு சிமோலையாக உள்ள போது இது ஒரு பின்னடைவான நிலை இரட்டை பின்னடைவான நிலை புறப்புரிமை அமைப்பு சிமோலையாக உள்ள போது அவர்களின் RBCயின் மேற்பரப்பில் எந்த ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டும் தோன்றாது
இவர்கள் ஓ வகை குருதி உள்ளவர்களாக இருப்பர். 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 சரியா? உதாரணம் என்னடா? சரியா? ஏபியோ குருதி கூட்டம். ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனக்கிளப்பு செய்து பார்க்க போறோம். என்ன மாதிரி இனக்கிளப்புல புணரிகள் வருது, என்ன மாதிரி சந்ததிகள் உருவாகுதுன்னு சொல்லி சும்மா இனக்கிளப்பு செய்து பார்க்க போறோம். சரியா? முதலாவது என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தூயவளை விருத்தியான ஏ வகை குருதி. உங்களோட கைட்ல இருக்க விஷயத்தை தான் காய்க்கணும். சரியா? முதல்ல இனக்கிளப்பெல்லாம் கைட்ல இருக்க விஷயங்கள்லாம் காய்ச்சல் வரும். இதெல்லாம் பார்த்துன்னு வா. சரியா? சரியா? அப்ப என்ன செய்ய போறோம் என்றால் தூயவளை விருத்தியான ஏ வகை குருதி உள்ள ஆலையும் தூயவளை விருத்தியான பின்னடைவான ஆலையும் சரியா இனக்கிளப்பு செய்ய போறோம். அப்ப என்ன ஏ வகை குருதி, தூயவளை விருத்தியான ஏ வகை குருதி, இது ஏ வகை குருதி. அப்ப என்ன வர போவோம். இவர்ல இருந்து என்ன வர போற புனரி என்ன வர போற. ஏற்கனவே புனரி எல்லாம் எழுத தெரியும் என்ற விஷயத்துல நான் விளையா காய்ச்சல் போறேன். அப்ப குழந்தைன்னு சொன்னா முதல் வீடியோக்களை பார்த்துட்டு வா. சரியா? அப்ப அங்கெல்லாம் மடிவா என்ன மாதிரி புனரி வருது. இருமடிகமான கலத்திலிருந்து ஒரு மடிகமான புனரி வருது. என்ன இருமடிகமான கலை 2n நிலையிலிருந்து n நிலைக்கு மாறுது. என்ன என்னக்கு மாறுது. அப்ப என்ன இருமடிகமான எந்த ஒரு மடியான புனரி வருது. இங்க என்ன எல்லாமே ஏயா இருக்கிற காரணத்தால ஒரு வகையான புனரி மாத்திரம்தான் பெறலாம். 100% இவர் மாத்திரம்தான் பெறலாம். அதே போல இங்கேயும் இவர் மாத்திரம்தான் 100%. சரியா? ரைட். ரெண்டு பேர் இனக்கிழமை என்ன வரமாடாப்பு ஐஏ சிமோலை இதுதான் 100% பெறப்போகுது. ஏன்னா இவர் என்ன வகை குருதியா இருப்பார், ஏ வகை குருதியா இருப்பார். என்ன வகை குருதியா இருப்பார், ஏ வகை குருதியா இருப்பார். ரைட்டா? இது என்ன தூயவளை விருத்தியான ஏ வகை குருதி. தூயவளை விருத்தியான ஏ வகை குருதி. இவர் என்ன ஓ வகை குருதி. தெரிந்தாங்க இது ஓ வகை, இது ஏ வகை. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் ஏ என்ன ஏக்கு மேல இதனை எதிர்வரை அப்படி குறைக்கிறாங்க. இப்படி ஐய போட்டு அதுக்கு மேல குறைக்கிறாங்க. ஏன்னா முதல்ல எப்படி குறைச்சினாங்க சி ஆர்னு குறைச்சினாங்க. ஏன்னா நிறைய ஆர்சியில சி ஆர் சி டபிள்யூன்னு குறைச்சினாங்க. மேல போட்டுனாங்க. இங்க ஐஏன்னு போடுறோம். ஐன்னு போட்டு அதுக்கு மேல போடுறோம். சரியா? ஐன்னு போட்டு அதுக்கு மேல போடுறோம். சரியா? ரைட். அடுத்து இது என்ன ஆகும் பெற்றோர். என்ன இது பெற்றோர். இதுல என்ன வர போகுது புனரி வர போகுது. அது இனக்கிழப்பு நடந்து F1 சந்ததி முதலாம் மக்கள் சந்ததி வர போகுது. F1 சந்ததி. சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம். இதே போல இன்னொரு விஷயம் செய்வோம். இதே போல இன்னொரு விஷயம் செய்வோம். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏ வகைக்கு செய்தது போல ரெண்டுமே இணையாட்சி என்று பார்க்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து ஐஏ ஐபி சிமோலை இந்த மூன்று வகையான எதிர்வு இருக்க போகுது. இதுல ஐஏயும் ஐபியும் இணையாட்சி ரெண்டுமே ஆட்சியானாங்க. ஏன்னா பலங்க என்ன செய்யறாங்க தூயவளை விருத்தியான ஆட்சியானதையும் தூயவளை விருத்தியான பின்னடைவானதையும் எடுத்து இனக்கிழமை செய்யறாங்க. அதே போல இங்க ஒரு ஆட்சிக்கு இனக்கிழமை செய்துட்டோம். அதே மாதிரி மற்ற ஆட்சியான ஆளுக்குமே செய்யத்தானே வரும். அப்ப அவருக்கும் தனியாக செய்வோம். இனக்கிழமை செய்வோம். ஐபி இன்டு சிமோலை ஏன்னா வேற என்னடா பி வகை குருதி. இவர் பி வகை. அதே போல இவர் என்ன ஓ வகை. சரியா? ரைட். பெற்றோர் இது நேரம் தானே இருக்கு பெற்றோர். அடுத்தது இவருக்கு நேரையே புனரியே போட்டுவிட்டாலும் சரி. இதுக்கு நேரையே புனரியே போட்டுவிட்டாலும் சரிதான் விளக்கம் தானே. கேபிட்டல் ஐவி இது மட்டும்தான் வரலாம். இந்த புனரி மாத்திரம் தான் உருவாகலாம். வேற புனரி உருவாக சாத்தியக்கூறு இங்க இல்ல. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா சிமோலை
வேற மாத்திரம் தான் பெறலாம். அடுத்து இணைக்கலப்படி என்ன நடக்க போகுது? ஐபி ஸ்மால் ஐ வர போகுது 100 வீதம். இவர் மட்டும்தான் பெற போறேன் 100 வீதம் இவர் மட்டும்தான் பெற போறேன். அப்ப என்ன வர போகுது? பி வகை குருதி வர போகுது. என்ன பி வகை குருதி வர போகுது. ஒரு நிமிஷம் கவனிங்கடா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100 வீதம் இந்த புணரி 100 வீதம். அந்த வீதத்தை கவனிச்சு போட்டு சில இடங்கள்ல இத்தனை வீதங்களில் இந்த புணரிகள் உருவாகியது, இத்தனை வீதங்களில் மக்கள் சந்ததியில் புறப்படும் அமைப்பு இவ்வாறு காணப்பட்டது என்று சொல்லி வீதத்துல சொல்லுவார். அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால கேள்வி செய்யக்கூடாது. சரியா? அடுத்ததா என்ன செய்ய பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் எப்பன் சந்ததி தானே, அதுக்கு நேரியே இருக்கு. அடுத்ததா என்ன செய்ய பாத்தீங்கன்னு சொன்னால் இவியல் ரெண்டு பேரையும் இணைக்கலப்பு செய்வோம். IA சரியா? IA small I IA small I into IB small I ரைட். இது என்னடா ஆகும்? இது என்ன? F1 சந்ததி. என்ன? முதலாம் மக்கள் சந்ததி ரைட்டா? இதுல என்ன வர போகுதுடா? அப்போ ரெண்டு வேறுபட்ட வகையான புணரி வரலாம். என்ன? ரெண்டு வேறுபட்ட வகையானது. ஒன்று IA என்ற ஒரு ஆள் வரலாம், அடுத்ததா IA என்ற ஒரு ஆள் வரலாம், அடுத்ததா என்ன வரலாம்? ஸ்மால் I என்ற ஒரு ஆள் வரலாம். சரியா? அடுத்ததா ஸ்மால் I என்ற ஒரு ஆள் வரலாம், IA என்ற ஒரு புணரி வரலாம், அடுத்தது ஸ்மால் I என்ற ஒரு புணரி வரலாம். அதே போல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரலாம்? IB என்ற ஒரு புணரி வரலாம், அடுத்ததா ஸ்மால் I என்ற ஒரு புணரி வரலாம். சரியா? இது என்ன? சரியா 50 வீதம் இவர் இருப்பார். அதே போல ஸ்மால் I என்ன? 50 வீதம் சரியாக இருப்பார். அதே போல இவர் இதுல இருந்து வரைக்கும் இவர் 50 வீதம், இவர் 50 வீதம் சரியா இருப்பார். சம அளவில் உருவாகும். நிகழ்தகவு விகிதம் இவர் 50 வீதம் உருவாகுது. அதாவது ஒரு 1000 புணரி உருவாகுதுன்னு சொன்னால் அதுல 500 புணரி உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு ஐஏக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் I என்ற 500 புணரி உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. சரியா? அடுத்த என்ன நடக்கும்? இவருக்கு புனட்சதுரம் போடுவோம். சரியா? கவனிச்சு கொண்டு ரைட். இல்லது இப்படியும் நினைச்சு பார்க்கலாம். புனட்சதுரம் போடுறது என்ன? சரியா? சரியா? இது என்ன ஆகும்? F2 சந்ததி. என்ன? F2 சந்ததி ரைட்டா? இதுல என்ன வர போகுது? ஒரு சைடுல ஆண் புணரியும் இந்த சைடுல பெண் புணரியும் வரும். சரியா? ரைட். ஏதோ ஒன்று இது ஆனா இது பெண், இது பெண்ணா இருந்தா இது ஆண். சரியா? ஏதோ ஒன்று ரைட். இது என்ன வர போகுது? IA. இதுல ஸ்மால் I ன்னு போடுவோம். அப்ப இதுல என்ன வரும்? இதுல திருப்பி IA வரும். இல்ல தான் IB வரும். IB ஸ்மால் I ன்னு வரும். ரைட். அப்ப அடுத்ததா இப்ப வேட்டை என்ன IA